ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. அதற்கான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களில் வருட கிரகங்களான மிக அற்புதமான சுப கிரகமான குரு பகவானுடைய குரு பயிற்சி இந்த வருடம் இருக்க போகுது. இந்த 2026 துவக்கத்திலே பார்த்திங்கன்னா ராஜ கிரகங்களின் இணைவு, சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களின் இணைவோடு தான் இந்த வருடம் ஆரம்பிக்க போகுது. இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் 2026 ஆரம்பத்திலிருந்து மிதுன ராசியில் இருப்பார். மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அடுத்து ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்குள்ளே குரு பயிற்சி நடக்குது. அப்போ குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசிக்குள்ளே நுழைகிறார். அதற்கு பிறகு திரும்பவும் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே எங்கே போகிறார்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த வருடத்தை இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே 2 பகுதிகளாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய சுப கிரகமான நம்முடைய குரு பகவானுக்கு இருக்கிறது. அப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் ஒரு 6 மாதம் கிடைக்குன்னு நினைக்கிற நம்முடைய ராசி நேயர்கள் இந்த ஒரு 6 மாதம் சந்தோஷம் அதிகமாக நிலச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில் வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதற்கான வாய்ப்பை யார் கொடுக்க போகிறான்னா நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த 2026 கரெக்டாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்மளுடைய நிழல் கிரகமான ராகு கேது என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான்கள், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சி ஆற போகிறாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே அந்த 5ஆம் தேதி தான் அந்த பயிற்சி நடக்கு. அதற்கு முன்னாடி அவர்கள் அதே இடத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். எப்பொழுதுமே வருட கிரகமான நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியிலே பயணிப்பார். மற்ற கிரகங்கள் எப்பொழுதும் போல் 45 நாட்களுக்கு ஒருக்க, அதே போல் சூரியன் மாதத்துக்கு ஒருக்க, சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளைக்கு ஒரு முறை அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் என்பது கணக்கு. இந்த வருடத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், மீண்டும் சொல்கிறேன், குரு பகவான் கையில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருடத்தில் பொது பலன்கள் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பொது பலன்கள் என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது. ரொம்ப பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே எங்கள் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அண்டைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம கொடுமைப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள்,
சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். நான் தான், என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது வந்து பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையேங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்பயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை, எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும். ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய முழு மூச்சாக வைத்துக்கொண்டு எப்பொழுதும் எதையும் சமாளித்து அதில் வெற்றி பெற துடிக்கும் நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராட்டம், பிரச்சனை, அழுத்தம் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் வந்து செயல்பட்டு வந்தீங்களோ அத்தனை விதமான செயல்பாடுகள்லையும் நல்ல மாற்றம் இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க. ரொம்ப கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி மாற முடியாது. அவ்வளோ தூரம் கஷ்டம். நம்பிய அனைவருமே ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். போராட்டத்தை சந்திச்சிங்க. போராடி அதான் சொன்னால் தோன்று விடக்கூடாது, எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறக்காண்டி முயற்சி எடுக்கிறீங்க. உங்கள் முயற்சிக்கான ஒரு சரியான பாதை இந்த 2026 ஜனவரி முதல் மாற்றம் உண்டு. மேலும் இந்த 2026 ஜனவரி முதல் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். நல்ல ஒற்றுமையாக இருப்பீங்க. மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும். கவலையே படத்தவளை அதாவது கிட்டத்தட்ட வந்து மேசராசி அன்பர்களுக்கு ஜனவரி முதல் ஜூன் வரையும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கும். அது என்ன சொல்கிறேன்னா, புரிதலுடன் நான் அப்படியே கண்ணால் பார்த்தேன், என் மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல வந்தேன், என் கணவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் யோசித்து வருகின்ற, இதை செய்யலாமா வேண்டாமா நீங்கள் யோசித்து வருகின்ற பல விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள். அதே போல் நீங்கள் செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தும் பல தடைகளை சந்தித்து முடியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா இந்த வருடம் முடியலைன்னு நினச்ச விஷயத்தை முடிச்சு காட்டக்கூடிய தன்மை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன.
அதே போல் இந்த 2026 நம்முடைய மேச ராசி அன்பர்கள் வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்தமாக இடம் கூட வாங்குவீங்க, சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தருது. ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே வீடு மனை கட்டிய வீடு வாங்கிறது அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்படுகிறது. அதேபோல் பண வரவுகள் என்பது இந்த வருடம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காண்டி யார்ட்டையும் நீங்கள் வந்து கேட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வராது. இவங்களை அவங்கள நம்பவாலாம் இருக்க மாட்டீங்க. உங்களை நீங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி இனிமேல் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொடுப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறையா இருக்கலாம். அப்போ அந்த பொருட்களில் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி சில பொருட்கள் ஆசைப்பட்டிருப்பீங்களே, அந்த சம்பந்தப்பட்ட பொருட்களை உறுதியாக கிரகங்கள் ரீதியாக நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கின்றன. அதே போல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி உறுதியாக சரியாகும். அதே போல் உங்களுடைய அப்பாவுடைய முழு ஆதரவு, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்படையும். ஒரு என்ன சொல்லணும்னா, என்னுடைய அப்பாவும் சரி என்னுடைய அம்மாவும் சரி என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க, என் மேலே ரொம்ப என்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வட்டம் அவங்க உங்கள் மேலே நிறையா பாசம் காட்ட போகிறாங்க. உங்களை முழு மூச்சாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதேபோல் 4ஆம் இடத்துக்கு போகிறார். திரும்பி அதிசாரமாக அக்டோபர் 31க்கு அப்புறம் டைரெக்டாக எங்கே போகிறார், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான சிம்ம ராசிக்கு போகிறார். அப்போ அவருடைய 3 விதமான செயல்பாடுகளும் உங்கள் லைஃப்பில் எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது உண்மை. அப்போ இந்த வருடத்தில் நம்மளுடைய மேசராசிக்காரராகிய நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, புதிதாக வருகின்ற உறவு அல்லது எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத உறவுகள் நட்புகள் யாராக இருந்தாலும் சரி யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. அதே போல் இந்த ஆஃபர் கிடைக்க போகுது, உங்களுக்கு இந்த இது செஞ்சிங்கன்னா இவ்வளோ ஆஃபர் கிடைக்கும், நீங்கள் நல்லா டெவலப் ஆகிடுவீங்க, ஒரு 50,000 கட்டுங்க, 1 லட்சம் கட்டுங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை கூறக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளையும் நம்முடைய மேசராசி அன்பர்கள் தலையிடவே கூடாது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உங்களுடைய உண்மைக்கேற்ற தன்மைக்கேற்ற ஒரு வெற்றி என்பது உறுதியாக கிரகமே கொடுக்கும். அதனால் இந்த போலியான நபர்கள் போலியான வார்த்தைகளை தயவுசெய்து நம்ப வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, எங்கேயாவது புதுசாக கடன் வாங்குவதாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வரையும் முற்றிலுமாக புதிய கடன் வாங்குவதை நம்முடைய மேசராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பது உண்மை. அதேபோல் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வந்து உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் கூட பேசிக்கிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஜூன் மாதம் வரையும் கவனம் தேவை. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பான செயல்பாடுகளை ஒரு மகிழ்ச்சியான தன்மைகளை நம்முடைய மேசராசி அன்பர்கள் சந்திப்பீர்கள் என்பது உண்மை. இந்த 2026 சிக்கல்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், துயரங்கள் வராமல், சில நம்ம சொன்ன முக்கியமான கவனமான விஷயங்களில் தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பாக நீங்கள் செயல்பட நான் சொல்கிற ஒரு வழிபாடை கரெக்டாக அந்த வருஷம் ஃபுல்லாக ஃபின் பண்ணுங்கள். மொதல் விஷயம், நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் ஊர் பக்கத்தில் மலை மேலே முருகன் கோவில் இருக்காமல் பாருங்கள். எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, மலை மேலே முருகன் கோவில் இருந்தால் மனசார போய் இந்த வருடம் பிறக்கும் பொழுதும் சரி, அதேபோல் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போய் மனசார முருகனை போய் நீங்கள் மலை ஏறி கும்பிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், எத்தனை ஏமாற்றங்களை நீங்கள் கண்டிருந்தாலும் அத்தனை விதமான விஷயங்களிலிருந்தும் உங்களை ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை கிரகங்களும் நீங்கள் உறுதியாக மனதார கும்பிட்ற வழிபாடும் முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயமாக
முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்றன. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும் மற்றும் 3ஆம் இடத்திலும் மற்றும் 4ஆம் இடத்திலும் குரு பகவானுடைய தரிசனம் செல்கிறது. அவர் இந்த 3 இடங்களில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். எப்படா மாற்றம் வரும், எப்படி சமாளிக்கலாம், இதை எப்படி சமாளித்து நம்ம லைஃப்பை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிற முடியும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கீங்க. ஸோ அத்தனை விதமான மாற்றங்களும் கோச்சார கிரகங்களான குரு பகவான் மூலமாக நீங்கள் முழுமையடையப் போகிறீர்கள் என்பது உண்மை. மேலும் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு கட்டக்கூடிய யோகம், அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செலுத்துவது, குழந்தை பாக்கியம், குழந்தை வளகாப்பு அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த 2026 ஆரம்பம் முதலே கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. மகிழ்ச்சி என்பதை நீங்கள் ரொம்ப உணரக்கூடிய ஒரு வருடம். மகிழ்ச்சி நல்லா இருக்கப்பா, சிறப்பாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக கொடுக்க போகுது. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் புதியதாக தொழில் தொடங்கலாமா வேண்டாமா, புதிய தொழில் தொடங்கினா ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிறோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்கன்னா இந்த வருடம் உறுதியாக புதிய தொழில் தொடங்குங்கள். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா வெற்றிகரமான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக நீங்கள் லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதே போல் நம்முடைய ரிஷபராசி நேயர்களுடைய கடன் பிரச்சனை மீளா பிரச்சனையாக இருக்குது. கடன் பிரச்சனையிலேருந்து மீள போகிறீங்க. கடன் சுமையில் நீங்கள் சிக்கி தவிர்க்கிறத பார்த்தா அது சொல்லவே முடியாது. ஒரு மீன் எப்படி புழுவுக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிடுச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்க மேலே உண்மையான பாசம் வச்சேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. மற்றவங்க மேலே உண்மையான அன்பு இருக்குது, நம்ம மேலே மட்டும்தான் அன்பு வச்சுருக்காங்க, நம்ம மேலே ரியாலிட்டியாக பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களாக போய் என்ன பண்ணுறீங்க, வாண்டடாக போய் மாட்டிக்கிறீங்க. அவங்க விரித்து வச்ச வலையில் நீங்கள் கடந்த காலங்களில் மாட்டினீங்க. இந்த 2026 தவறான பாதையில் உங்களை பேசியே ஒரு ஏமாற்றியே உங்களை லாக் பண்ணி வச்சுருக்கவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா உங்கள் கிரகம் அவங்களை என்ன பண்ணுவோம், ஒழுங்காக உறுதியாக இல்லையா அப்படின்னு சொல்லி காவலர்கள் எப்படி மிரட்டுகிறார்களோ, எப்படி ஒருத்தவங்களை மிரட்டி அவருடைய தவறான செயல்பாடுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வராங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய கிரகம் உங்களை தவறான ஒரு பாதைக்கோ தவறான விஷயத்துக்கோ அழைத்து போகிறவர்களை அவர்களுக்கான தக்க தண்டனையை கொடுத்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. கடன் பிரச்சனை குறையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. கொஞ்சம் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து படிங்க, ஃபுல்லாக நம்பிக்கையோடு படிங்க. 2026 ஆரம்பம் முதல் 27 பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜாப் வாங்கியே தீருவேன்னு சொல்லி பிடிவாதமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் மேலே மட்டும் தன்னம்பிக்கை வச்சு படிங்க. உறுதியாக நீங்கள் அரசாங்க வேலை பெறுவதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. உங்களுடைய இளைய சகோதரன் மற்றும் மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க போகுது. இதெல்லாம் எப்படி பண்ணுவேன், இதெல்லாம் எப்படி செய்வேன், நான் ஒத்தையில் எப்படி செய்ய முடியும், நான் அந்த ஒரு பைக் எப்படி ஒத்தையில் தள்ள முடியும், ஒரு காரை எப்படி நான் ஒத்தையில் தள்ள முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கான வலிமை உங்களுக்கான செயல்பாடை நீங்கள் இன்னும் உணரவில்லைன்னு தான் சொல்லுவேன். அப்போ நீ கவலைப்படாத, நான் உனக்கு உடனிருந்து உதவி செய்கிறேன், நீ கவலைப்படாத, பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்களில் சகோதரர்கள் மூலமாக கோச்சார கிரகங்கள் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, மகிழ்ச்சியான தன்மையை கொடுக்க போகிறாங்க. அதே போல் இந்த 2026 துவக்கம் முதல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக மாற்றம், நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி என்ற வார்த்தை கிரகங்கள் ரீதியாக ஒலிக்கப் போகிறது. மேலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நீங்கள் இந்த வருடத்தில் வண்டி வாகனங்கள் புதியதாக வாங்குவதாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாகணும். வண்டி நல்லா இருக்கா, தெளிவாக இருக்கா, வண்டியோடைய செயல்பாடு ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கணும். அதே பார்த்திங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் உறுதியாக வாங்கவே கூடாது. போனது போகட்டும்,
நடந்து கூட போய்க்கிறேன், சைக்கிளில் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடலாமே தவிர கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் சிக்கி தவிக்கக்கூடாது. யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. அதான் விஷயம். காதலுக்காக லைஃப்பை தொலைச்சவர்களில் நீங்கள்லாம் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஏன்னா அவங்கள அவ்வளோ தூரம் எந்த அளவுக்கு பேசி லாக் பண்ண முடியுமோ லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த வட்டமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாமல் உங்கள் மேலே அன்பு வைக்கிறாங்க, உங்கள் மேலே பாசம் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அந்த நீங்கள் இருக்கிற குழப்பத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. உங்களை அவங்களோட தேவைக்கு, அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு, அவங்களுடைய வேலைகளுக்கு உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஒத்த உதவி கூட செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்து உங்களுடைய செயல்பாடுக்கான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி உறுதி என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த வருடத்தில் 2026இல் கோச்சார கிரகம் ரீதியாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும், என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் வரும் அப்படின்னா, மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்வது மூலமாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கப்பட்டு இந்த வருடம் பொன்னான வருடமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.